அஜித் அவர்கள் விஜய்க்கு பாடம் நடத்திருக்காரு, விஜய தான் தாக்கி பேசியிருக்காரு அப்படின்னு சாட்டை சீமான் உட்பட பல அறிவாளிகளும் என்னென்ன பேசுனீங்க. உங்களுக்கு சரியான பதிலடிய மெயின் தலைய கொடுத்துருச்சீங்க. ரங்கராஜ் அவர்களோட போன் கால் இன்டர்வியூல நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக தான் அஜித் குமார் இருப்பதாக பரப்பப்படும் வதந்திகள் அனைத்துமே ஆதாரமற்றவை அப்படின்னு அஜித் குமார் அவர்கள் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியிருக்காரு. சிலர் தவறான தகவல்களை பரப்பி எனக்கும் விஜய்க்கும் இடையில் முரண்பாடுகளை உருவாக்க முயல்கின்றனர். இதன் விளைவாக ரசிகர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள். என்னோட பேட்டிய விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சி செய்யும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காரு. நான் எப்போதுமே விஜய்க்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்றத தான் விரும்புறேன் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல தன்னை பிடிக்காதவங்க வந்து இவன் வேற்றுமொழிக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நேரம் வரும், அப்போது தமிழ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க பாருங்க. ஐ மீன் இந்த கார் ரேஸ் சாதனைகளை பற்றி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த ஊடகங்களே உயிரை பணையம் வைத்து இப்படி போக்கஸ் பண்றப்ப ரசிகர்கள் தொண்டர்களை எப்படி குறை சொல்வது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அந்த கிரேட்டோட ஹெட் தாங்க தலை. அண்ட் சரியான நேரத்துல போன் கால் இன்டர்வியூ பண்ண ரங்கராஜ பாண்டே அவர்களுக்கு நன்றிகள் பல. இதுக்கப்புறம் எவனுமே வாயை திறக்க முடியாது. இப்ப என்ன தலைய பத்தி தப்பா பேசுவீங்களா? பேசிதான் பாருங்களாம். தளபதியோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பவுமே உடையாது. அது ஸ்ட்ராங்கா ரசிகர்களுக்கு ஒரு ஹோப்பை தான் கொடுக்கும். ஜெய் போல நாம இந்த